கேஜி சாக்லேட். இன்றைக்கி நம்ம கொடைக்கானலில் எந்த பகுதியில் வாக்கிங் வந்திருக்கோன்னா ஆப்போசிட் லேக்குங்க. எப்பவும் ஸ்டர்லிங் பக்கம் போவோம், இன்றைக்கி ஹால்டன் ஆப்போசிட். இதோ பாருங்கள், இந்த சைடு வந்தோம்னா நம்ம பிரயான் பார்க் ரூட்டு இது. ஓகே, இது சூப்பராக இருக்குது பாருங்கள், எவ்வளோ அமைதியாக சில்லுன்னு. மணி இப்போ 6:30 மணி ஆயிடுச்சு. இன்றைக்கி வெயில் வர ஆரம்பிச்சிருச்சு. நேற்று சூரியனே வெளியே வரல. அப்படி ஒரு பசங்களாம் அப்படி அழகாக ஜாக்கிங் போகிறாங்க, வாக்கிங் போல். இந்த ரோடும் ரொம்பவே சூப்பராக அமைதியாக இருக்குங்க. இயற்கை அழகுமே ரொம்ப அழகாக இருக்குது இந்த பக்கம். ஆப்போசிட்டில் ஹால்டன் கீழே உள்ள ஷாப்லாம் தெரியுது பாருங்கள். அதுவும் அங்கே போட்டில் தெரியுது. மார்னிங்கில் இங்கே வாக்கிங் போகிறது, ஆனால் எங்கள் வீடெல்லாம் 10 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்குது லேக்கில் இருந்து. ஆனாலும் எங்களுக்கு லேக்கில் வந்துட்டு ஒரு வாக்கிங் போகிற மாதிரி ஒரு திருப்தி கிடையாது. அதனால் லேக்கே வந்துடுவாங்க. அவ்வளோ ஒரு அமேசிங்காக சூப்பராக இருக்கு பாருங்க. ஓ, சூரியன் வர ஆரம்பிச்சிட்டாரு. போச்சு, இன்றைக்கி நான் ரொம்ப லேட்டு. அதான் கொடைக்கானலில் அப்போ உள்ள படகு குழாமுங்க, இந்த தகர மாதிரி இருக்குல்ல, இந்த வீட்டுக்குள்ளே இருந்தது தான். அப்போலாம் பார்த்திங்கன்னா கொடைக்கானலில் இது வழியாக உள்ளே போய் தான் போட்டில் ஏறுவாங்க. அப்போது பல வருடங்களுக்கு முன்பு இந்த இருக்குது பாருங்கள், அங்கேயும் ஒரு ஷெட்டு இருக்குது பாருங்கள். ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அழகாக ஜாக்கிங் போயிட்டுருக்காங்க. வேர்த்து ஒழுகுது அவங்களுக்கு. அப்போது ஃபுல் லேக்கும் அவங்க போயிருப்பாங்க வாக்கிங். பார்த்திங்களா, படகு குழாம். அந்த காலத்துலலாம் அப்படி தான் இருந்திருக்கு. போட்டிங் போகிறதுக்குலாம் அந்த செட்டுக்குள்ளே இருந்து தான் வெளியே போயிருக்காங்க. காக்கா உட்காந்துருக்கு, கடிச்சிரும் போனால். சூப்பர். என்னை கூட்டிகிட்டு வந்தவர் ஆளக்கானா, எங்கள் வீட்டுக்கார ஆளக்கானா விட்டுட்டு போயிட்டாரு. எப்படிங்க, சூப்பராக இருக்குது. முன்னாடி போயிட்டாருங்க. வாங்க நம்மளும் இனி ஜாக்கிங் பண்ணுவோம். இவ கையில் மொபைலை வச்சுக்கிட்டே வேகமாக நடக்க மாட்டா அப்படின்ட்டு விட்டுட்டு ஓடிட்டார் பார்த்துக்கோங்க. நான் இந்த பகுதியில் இன்றைக்கி வந்திருக்கமே, இன்றைக்கி கொஞ்சம் இந்த வீடியோலாம் கொஞ்சம் அழகான ஏரியாவாக இருக்குது, கொஞ்சம் எடுத்து போடலாம் அப்படின்ட்டு தான் நான் இன்றைக்கி இந்த பக்கம் காரணம் பாட்ட சொன்னேன். சூப்பராக இருக்குங்க இந்த ஏரியாவுமே. வீடியோவில் காமிச்சிருக்கேன் இந்த பகுதி எல்லாமே. மறக்காமல் மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலில் பாருங்கள், சூப்பராக இருக்கும். நானும் வந்த வேலையை செய்கிறேன், நடக்கணும்னு வந்தேன், கொஞ்சமாவது நடக்கிறேன்.
நல்லா ஃபாரஸ்ட்டுங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நிறைய காட்டு மாடு காட்டு பன்னிலாம் இருக்கும். பக்கம் காணோம். நம்ம வாக்கிங் வர நேரத்துக்கு ஒன்றும் வெளியில் வர்றதில்ல. இது 9 கிலோமீட்ரு. லேக் சுற்றுலா பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் பாருங்கள், அந்த இடத்துல வந்து தான் ரிட்டன் ஆகும். ஆஃப் லேக்னா இந்த 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 டேர்னிங்கோட எண்டில் ஸ்டாப் ஆகும். ஸ்டாப் ஆகி அப்படியே ரிட்டன் ஆகும். எங்கள் வீட்டுக்காரர் ஆப்போசிட்லேயே ரோட்லேயே போயிட்டாருன்னு நினைக்கிறேன். அவ்வளோ தூரம் போயிட்டார். ஆப்போசிட்டில் ஒரு 5 கிலோமீட்டர் நடப்போம். நடந்துட்டு அப்படியே பாதியிலே ரிட்டன் ஆகிடுவோம். தான் ஃபுல் லேக்கு ஒரு அரை மணி நேரம் ஃபுல் லேக்கில் டச் பண்ணிடுவோம். இப்போ போதும் ஆஃப் லேக்கு. பனி ஓவருங்க. குளிர் இல்லாத டயத்தில் பார்த்திங்கன்னா ஃபுல் லேக் நமக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கும். கொஞ்சம் வெள்ளானா ஏர்லிங்காக ஒரு 5 o'clockலாம் இருந்துச்சு வந்துடுவோம். இப்போ அப்படி கிடையாது, பனி ஓவரு. மணி 7. இன்னும் கை காலெலாம் அப்படியே இந்த கை க்ளவுஸ் போட்டுட்டு சாக்ஸு எல்லாம் போட்டு நடக்கிற மாதிரி இருக்குது. குளிர் ஓவராக இருக்குது. அதனால் வந்துட்டு ஃபுல் லேக்கெலாம் நடக்கணும்னா காலையில் வெள்ளனா ஏர்லிங்காக எழுந்திரிச்சி வரணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். எங்கடா வந்தோமா சனக்கானோம்.